தமிழ்மணி சார், நிகழ்ச்சி அவங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த விவகாரத்தில் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. அதோடு மட்டும் இல்லாமல் திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு தேவை அப்படின்ற ஒரு கணக்கையும் சொல்றார். கார்த்திக் சிதம்பரம் பேசும்பொழுது விஜய் கட்சிக்கு வாக்கு வரும் அப்படின்ற இடத்துல சொல்றது அப்படின்றது காங்கிரஸ் தாவேகா அப்படின்ற ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? திமுகவை விட்டு காங்கிரஸ் கட்சி விலகுவதற்கான புள்ளி உருவாகி இருக்குதா? நான் ஒரு 6 மாதமா அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கேயே ஒரு 4-5 தடவை சொல்லி நீங்கள் கூட ஸ்லீப்பர் செல்லுகிற தலைப்பில் அதை போட்டீங்க. அந்த வார்த்தை என்னது இல்லை, போட்டீங்க. என் கருத்து என்னது தான், கிமு கிபி மாதிரி இன்றைய தமிழ்நாடு எலெக்ஷனை பீகாருக்கு முன்னால் பீகாருக்கு பின்னால்னு தான் நீங்கள் பார்க்கணும். பீகாரில் இவ்வளவு பெரிய வெற்றியை பிஜேபி எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய தோல்வியை காங்கிரஸ் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. 10,000 கொடுத்தான் சாருக்கு இருக்கிறதெல்லாம் மக்கள் சிரிக்கிறான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு உண்மை இல்லை. அதில் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ராகுல் காந்தி 2 வருஷம் தண்டிக்கப்பட்டு பதவி இல்லாமலே இருந்தார். வீட்டை காலி பண்ணி பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஸ்டேயில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி அசோசியேட்டட் ஜெனரல் கேஸில் சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மருமக வதேதரா மேலே 7 கேஸும் 8 கேஸும் சீட்டிங் கேஸுகளே, ரெகுலர் அரசியல் வழக்கு அல்ல. சொத்து வாங்கி ஏமாத்தினார், அதேதோ டீட்டெயில்ஸ் வேறான இருக்குது. இந்த சூழ்நிலையில் 23 எம்பி வச்சுக்கிட்டு மக்கள் சபையில் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வேற இங்கேருந்து அகண்ட பாரதத்தில் அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய இந்த அளவுக்கு பெரிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கலாம், இல்லை. எனவே அவர்கள் அப்படி ஒரு எண்ணம் பீகார் தேர்தல் வரை அவர்களுக்கு இருந்தது. எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. ஒரு 12 பேர் கொண்ட குழுவை நாங்கள் போட போகிறோம். அந்த குழு ஒவ்வொரு ஊராக போய் கிராஸ் ரூட், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கிராஸ் ரூட் லெவல்ல எந்த கட்சி கூட கூட்டு சேரலாம் கேட்டுட்டு வருவாங்க. பிறகு நாங்கள் அதை முடிவெடுப்போம். இது 14 பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டேக்கு, சில்ட்ரன்ஸ் டேக்கு முதல்ல வரைக்கும் இந்த கருத்து. அதுக்கு பிறகு எந்த பத்திரிகையிலேயே அந்த 12 பேருக்கு குழு என்ன ஆச்சு, ஏன் அதை விட்டுட்டாங்கன்னு பேச்சு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திமுகவை விட்டு வெளியே வந்தால் அகில இந்திய அளவில் நமக்கு யாரும் எந்த விதமான சப்போர்ட்டும், நாளைக்கு ஒரு சிக்கல் வருது, பிரச்சனை வருது, பார்லிமெண்ட்டில் நமக்கு குரல் கொடுக்கணும்னு சொன்னால் திமுக தான் முடியும். திமுகவுக்கும் அதுதான் நிலை. திமுக வெளிப்படையாக சொல்லனா கூட அவர் ஸ்டாலின் சொன்னார், எங்களுடைய கூட்டணி தான் எங்களுடைய பலம். கூட்டணியிலே பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகில இந்திய கட்சி, பெரிய கட்சி, பாரம்பரியமுள்ள மரபுகளை பாதுகாக்கிற கட்சின்னா அதுதான் உங்களுக்கு. ஆனால் இதில் சொல்லும் பொழுது இந்த எலெக்ஷனில், பீகார் எலெக்ஷனில் உங்களுக்கு கடுமையான பின்னடைவு சறுக்கல் ஏற்பட்டாலும் கூட தொலைநோக்கு பார்வையோட கட்சியை மறுகட்டமைப்பு செய்யணும், ரீபில்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் செயல்படுறாங்க. 2026க்கு பிறகு கட்சியை பலப்படுத்துதல், காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துதல், அதுக்காக கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட் எலெக்ஷனை மையமாக வைத்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறப்போ அது உங்களுக்கு வலுவான ஒரு பின்னணியை உருவாக்கும் நம்புறாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? 26ல் இப்போ அடுத்து வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போயிடுச்சுன்னால் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் எதிர்காலம். கேரளாவிலலாம் நடிகர் விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு நம்முடைய, ஆனால் லாலேட்டன் தான் பெரிய ஆளுங்க. நம்ம பாலாஜியுடைய லாலேட்டன் தான் மிகப்பெரிய ஆளு, அன்கிரவுண்டு மோனார்க். அங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கைதட்டுவான், ஓட்டு போடுவான் லாலேட்டன். அது அவர் அரசியலே வேணான்னு ஒதுங்கிட்டாரு. அதை வச்சு இந்த ரிஸ்க் எடுக்க இங்கே அவங்க தயாராக இல்லை. அவங்க இன்னொன்று எதிர்பார்த்தாங்க, அவர்கள் வெளியே வந்தால் திமுக கூட்டணியை விட்டு சிபிஎம் அவங்க கூட வந்துடும், காங்கிரஸ் கூட விஜயோட வந்துடும், விசிகேயும் வந்துடும். அது ஒரு எதிர்பார்ப்பு. நான் வந்து இதாக சொல்லலை உங்களுக்கு.
ஒரு பொதுவான கருத்து அப்படி இருந்துச்சு. சிபிஎம் மொத்தம் இருக்கிறது 4 எம்பி இந்தியாவிலேயே, நமக்கு 2 தமிழ்நாட்டில் இருந்து தான். பீகாரை பார்த்த பிறகு ஐயையோ இந்த பழம் புளிக்கும்ங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வள தயாராக இல்லை. அவங்க தான் இந்த ஆட்சியை பற்றி ரெசல்யூஷனே போட்டவங்க. என்ன வார்த்தை நான் இப்போ பயன்படுத்த விரும்பலை. ஒருத்த மனசை வருத்தப்படுத்துறதுனுடைய முந்தா நாள் காலில் சம்சங்களை எல்லா டிவியும் உங்கள் டிவி உட்பட காமிச்சாங்க, போராட்டம் நடத்துனாங்க. இந்த ஆட்சியை பற்றி எந்த வார்த்தையே. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும் கட்சியாக இருந்தவர்கள் சரிந்து விட்டார்கள். 2 கம்யூனிஸ்டுமே கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டை தேட வேண்டிய நிலைமை. 4 எம்பி மொத்தம் இந்தியாவில், 2 எம்பி இங்கே இருந்து. எனக்கு புரியுது, இந்த கால்குலேஷன் புரியுது. ஆனால் விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அதில் எங்களுக்கு இப்பொழுதைக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற இடத்து வந்துட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் வீரபாண்டியும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் வீரபாண்டி எப்போதுமே நான் வந்துடுறேன்னு அந்த, அதனால தான் நான் சிபிஐயை சேர்க்கவே இல்லை. நான் கூட்டணிக்கு சொல்லல, கூட்டணி ஆட்சின்ற இடத்துல சொல்றேன். அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் மட்டும் அதுல உறுதியா இருக்கிறது எதை காட்டுது சார்? முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொன்னது யார்? இவரை சொல்லலண்ணா. இப்படி யாரோ ஒரு எம்பி பேரை சொன்னீங்களே, பாண்டிச்சேரி கம் விழுப்புரம், அவரை சொல்லலண்ணா. விசிகாவினுடைய முதல் தொகுதி விழுப்புரம், நான் அவரை சொல்லலை. கட்சியினுடைய நிறுவனர், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஏன் நான் துணை முதலமைச்சர், முதலமைச்சருக்கிற தகுதி இல்லையா? 234 தொகுதிகளிலும் எங்களிடம், இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அவர் சொன்னதுதான். அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தலைவருக்கு மேலேயும் ஒரு கத்தி தொங்குது, அவங்களா உண்டாக்கிக்கிட்ட கத்தி. இவர் ஹைகோர்ட் திருப்பி கேட்குறான், ஏன் நீ திருமாவளவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை? ஹைகோர்ட்டில் அடிக்கிறாங்க, பார் கவுன்சில் உள்ளே பூந்து அடிக்கிறாங்க ராஜீவ். இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட வேற, என்ன சரியாக ஒன்றும் அடிக்கலை, 2 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை. இவர் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு இவராக போய் மாற்றாரு. இல்லை, நான் இந்த விஷயத்துக்குள்ள பேசும்பொழுது அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இன்னும் சில மாதங்களுக்கு தேவைப்படுகிறது, வரமாட்டார். கேளுங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி ஏன் கூட்டணி ஆட்சியை பத்தி பேசணும்? அதுல கூட்டணி ஆட்சி அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்திட்ட கேட்கிற சொல்றாரு, 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா 900 மில்லி லிட்டர் வச்சிருக்கிறவங்களும் ஒண்ணுதான், 100 மில்லி லிட்டர் வச்சிருக்கிறவங்களும் ஒண்ணுதான். இலக்கை அடையணும்னா இதுல எது சிறியது பெரியதுலாம் நம்ம பேச முடியாதுன்றார் இல்லையா? உண்மை சார். இன்னைக்கு என்ன சொன்னாரு? இன்னைக்கு சொல்லிருக்காரு சிதம்பரம் சன்னு, அதை நீங்க கூட சொல்லிருக்கீங்க, கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆர் தப்பு இல்லை. அவர் யார் கேட்டாங்களா? அது திமுகவுக்கு எதிரான குரல் அல்லவா? அது 100 பேர் போலின்னா போட்டுமே, நான் அல்ல சொன்னது கார்த்தி சிதம்பரம் தான். அவருக்கும் கட்சியை விட்டு வரக்கூடிய, கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது, தப்பு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் என்ன? கூட்டணியில் பங்கு, 4 மினிஸ்டர் கொடு. செல்வ பெருந்தகை எப்படியாவது தன் 6-7 கட்சியில் இருந்த அனுபவத்தை, கையில் வைத்திருக்கிற காசை பயன்படுத்தி துணை முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் தலையிலும் கத்தி சொல்றார், அந்த ஆம்ஸ்டாங் கேஸ் எதுக்கு நீங்க சிபிஐக்கு கொடுத்தீங்க? தமிழ்நாட்டிலே விசாரிங்க, இதுக்கு மேல நான் உள்ள போகல. ஆம்ஸ்டாங் கேஸ் ஒண்ணுதான் அரசியல்வாதி, ஜாதிய தலைவர்கள், வக்கீல்னு சொல்லிக்கிட்டு அலைகிறவன் எல்லாரும். ஹைகோர்ட்டுக்குள்ள வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு போன ஒரே வழக்கு உண்டுன்னா இந்தியாவிலேயே ஆம்ஸ்டாங் கேஸ். ஆம்ஸ்டாங் கேஸை வச்சு யாருக்கு செக் வைக்கிறாங்க? அப்போ செல்வ பிறந்தகைக்கு சார். அவர் இப்போ எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. நான் ஒன்றும் இதாக பேசலை, எனக்கு இருக்கு, அவர் தொடர்பு இருக்கான்னு மன்னிச்சுக்க. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, நான் பொய் சொல்ல விரும்பலை. ஆனால் இருக்குதுன்னுட்டு பத்திரிகைகள்லேயே வந்துருச்சு. அவர் சொல்றாரு, ஏன் அதை சிபிஐ கொடுத்தீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. அவருக்காகத்தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அப்போ செல்வ பெருந்தகைக்கு திமுக கூட கூட்டணிக்கு விருப்பம் இல்லையா? வேற வழி இல்லாம அங்க இருக்காருன்னு நான் சொல்றேங்க. மாநில அரசை அவர் முடிந்தவரை பகைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார். அதனால் அவருக்கும் துணை முதலமைச்சர் ஆசை இருக்கிறது, கார்த்தி சிதம்பரத்துக்கும் அந்த ஆசை இருக்கிறது. 2 பேர் கையிலும் செல்வாக்கு, வசதி
வேறு பல காரணங்கள் இருக்கின்றன. எனவே கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அதிமுக அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்களான்றதே கேள்வியா இருக்கிறப்போ துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கன்றது என்ன லாஜிக் சார் இது? சார் எனக்கு லாஜிக் இல்லைங்க, ஆசை. நான் எப்போ லாஜிக்னு உங்ககிட்ட சொன்ன அந்த வார்த்தையை நீங்க சொல்ற வார்த்தை. எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, என்ன தப்புதில்ல? யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆசை தானங்க, அது ஒன்றும் லாஜிக் கிடையாதுங்க அதுலேயும் இது. ஆனால் இப்போது திமுக பழைய பலம் இல்லை என்று காங்கிரஸ் நினைப்பதற்கான அவருக்கு சில காங்கிரஸ்கே இல்லையா? அதை விட இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிக எம்பிக்கள் இருக்கிறது அங்கதான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை காங்கிரஸ் கட்சி சோபிக்கிறதுக்கான ஒரு புள்ளி திமுக தானே இருக்குது. 100% ரைட். காங்கிரஸ் 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இல்லை, பழகி போச்சு அவனுக்கு. சொல்றது லாஜிக்கு, நீங்க கேட்ட லாஜிக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க. திமுகவுக்கு அப்படி இல்லைங்க. தகப்பனார் எப்படியாவது அவர் உடல்ல சரியில்லை, அவரை பற்றி நான் வேற ஒன்றும் சொல்லலை. திரு ஸ்டாலின் தன் மகன் கிட்ட குத்துனாப்புல தூக்கி கொடுத்துட்டு போகணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கு, காங்கிரஸ்காரனுக்கு இல்லை. எனக்கு பழகி போச்சுங்க, பிளாட்பாரத்திலே படுத்திருக்கிறேன். கோட்டை வேண்டாம் எனக்கு. கோட்டையிலிருந்து பிள்ளைய கோட்டையில் உட்கார வைக்க ஆசைப்படுறது திமுக. உனக்கு தான், திமுகவுக்கு தான் காங்கிரஸ் உடைய தொலை வேண்டுமே தவிர காங்கிரஸ் இல்லை. அப்படி வேணுமா? ரைட், வர்றேன், எனக்கு ஏதாவது செய். துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. அந்த எண்ணம் இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 மந்திரி கேட்டு வாங்குவோம். என்ன கேட்டு? அப்போ 2026 எலெக்ஷன் திமுகவுக்கு 2 புள்ளியை உருவாக்குறது. ஒன்று, உதயநிதியை தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரணும். அவங்களே சொல்றாங்க, நான் சொல்லலை. இதுல அவரை அடுத்து கொண்டு வரணும்னு அவங்களே சொல்றாங்க, நான் சொல்லலை, என் கருத்து அல்ல. ஆனால் அவருக்கு ஓட்டு இருக்குது, ஜெயிக்கக்கூடிய ஓட்டு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா அவரு கையில் இருக்கும். நான் அவர் ரசிகெல்லாம் இல்லை, விஜய் ரசிகெல்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கக்கூடிய ஓட்டு அவரு கையில் இருக்கு. பர்சன்ட் சத்தியமா எனக்கு தெரியாது, நான் தெரியும்னு சொல்ல. ஒரு மிகப்பெரிய விஷயம், அரசியல் இன்னைக்கு இருக்கிற இந்திய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மேல எல்லார் மேலேயும் மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. நான் பல பேர்கிட்ட பேசி பார்த்துட்டு கிராஸ் சார், ஒருத்தன் புதுசாக வர்றேங்கிறான், சம்பாதிக்கிறத விட்டுட்டு வர்றேங்கிறான், ஏன் போடக்கூடாது? எந்த காரணங்களால சீமான ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்களோ அதையே திருப்பி சொல்றாங்க. சரி தப்பு நடக்குமா? நான் என் காதல விழுந்ததை கண்ணில் பார்த்ததை உங்ககிட்ட சொல்றேன். ஒன்று. இன்னொன்று, பாதிக்கப்பட்டு மகளை கணவனை பறிகொடுத்த 41 பேர் வாரிசுகள், வயதானவர்கள் சொல்லுகிறார்கள் விஜய் மேல தப்பு இல்லைங்க. சார், நான் ரொம்ப அதிசயப்படுற நிகழ்ச்சி அது. யாருக்கும் இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சுன்னா நான் முதல்ல விஜய் தான் சார் திட்டுவேன். இந்த பாவியால் தான் என் பிள்ளை செத்து. ஒருத்தர் கூட இல்லைங்க. அது காசு கீசு கொடுத்து சொல்ல வச்ச மாதிரி எனக்கு தெரியலை. தமிழ்நாடு அரசு இல்லை, போலீஸ், ஏதோ பல விஜய் காரணம் இல்லை. மிக 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 அவருக்கு ஆதரவான ஃபேக்டர் அது. அவருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நான் அறிந்த வகையில் 234 தொகுதிக்கு செல்வாக்குள்ள கேண்டிடேட் அவர்கிட்ட இல்லை. திரு விஜய்கிட்ட 234 தொகுதிக்கும் குறைஞ்சது 50 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்து செலவு பண்ண அவர் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார், எனக்கு தெரியும். அதுக்கு மேலே தயவு செஞ்சு நான் சொல்றது இது இயற்கை தான், தப்பு இல்லை. அதனால் அவர் ஒரு அனுபவம் உள்ள அரசியல் கூட்டாளியை தேட வேண்டும். தமிழ்நாட்டில் 2, ஒன்று திமுக, ஒன்று அண்ணா திமுக. திமுகவை எதிர்த்து தான் இப்போ ஓட்ட அவர் கேட்கணும். அங்கே திமுக கூட போக முடியாது. அண்ணா திமுக நான் அறிந்த வரையில் அன்புமணி ஃபேக்டர், பாஜக இவங்க ஒன்றா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அணியாக நிற்கிறாங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னால், திரு இபிஎஸ் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காம, கேள்வி கேட்டால் அவன் சட்டையை பிடிச்சி வம்பு வளர்க்காம, இப்போ பத்திரிகை நிருபர்களுக்கு யாரை பற்றி நீங்கள் இவங்களை பற்றி கேட்குறாங்க, சீமானை பற்றி, அது பர்சனல் விஷயங்க. என்ன ஏதோ ஒரு லேடி வேணாம், மெத்து இது வேணாம், பர்சனல் விஷயங்க.
நான் எதுக்குங்க பப்ளிக்கில் அதை பற்றிலாம் பேசணும்? அந்த பண்பாடு இபிஎஸ்க்கு இருக்கிறதுனால ஒரு கூட்டணியினுடைய உஷ்ணத்தை, வேதனையை, வலியை, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நடக்கக்கூடிய சக்தி இபிஎஸ்க்கு இருக்கிறது. நன்றி. அவர் கூட வருவார் என்று நம்புகிறேன்.